டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிற படிப்பு நீங்கள் நினைக்கிற காலேஜில் கிடைக்கிறதுக்கு உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் தமிழ்நாடு பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் மொத்தம் 19 படிப்பு இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் மொத்தம் 2951 சீட்டு இருக்குது. அதுக்கு தான் இப்போ ரவுண்டு 1A நடக்குது. அதை எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு லைவ் டெமோவாக ஒரு வீடியோ போடுறப்போ கடவுளுடைய கருணையால் இதுவரை 10,000 மாணவர்களுக்கு மேலே நேரடியாக நல்ல வழி காட்டியிருக்கோம். ஆன்லைன் மூலம் 3 லட்சம் மாணவர்களுக்கு மேலே பயனடைஞ்சிருக்காங்க. எந்த ஒரு எஜுகேஷன் வீடியோ பார்த்தாலும் அப்டேட்டான வீடியோ பாருங்கள். இது 20/9 காலையில் 10 மணிக்கு அப்டேட் பண்ணுறோம். தமிழ்நாடு பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் பேராமெடிக்கல் கோர்ஸ்னாலே பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி நர்சிங், பிஓடி இது மட்டும்தான் பேராமெடிக்கல் கோர்சஸ். மற்றது எல்லாமே அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் தான். இதில் 15 படிப்பு இருக்கும் நம்மளுக்காங்க. இதில் எல்லாமே இப்போ கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் கவுன்சில் நடக்குது. அதுக்கு பேர் ரவுண்டு 1 and 1A கவர்மெண்ட் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ். இதில் மொத்தம் தமிழ்நாட்டில் இப்போ அப்ளை பண்ணவங்க 67,038 பேர் இந்த வருஷத்துக்கு மொத்தமாக அப்ளை பண்ணவங்க. இதில் மொதல் ரவுண்டில் இப்போ யாரெல்லாம் கவுன்சிலிங் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்காங்க 160 மார்க் கட் ஆஃப் மார்க்கில் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதியாக இருந்தாலும் 160லேருந்து 200 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் மார்க் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் ரவுண்டு, அதாவது 1A ரவுண்டு. இந்த ரவுண்டில் மொத்தம் 4 ஸ்டெப் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கடுத்து பேமெண்ட்டு பணம் கட்டணும், கவுன்சிலிங் ஃபீஸு, அப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணணும், அதுக்கடுத்து லாக் பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்குமே 20/9லேருந்து 25/9 வரைக்கும் நம்மளுக்கு டேட் இருக்குது. இதில் இந்த 25ஆம் தேதிங்கிறது கடைசி நாளுங்கிறது தேவையில்லை. 24ஆம் தேதிக்குள்ளே எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் 27ஆம் தேதி வரும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம 28ஆம் தேதி பண்ணிடணும். அக்டோபர் 4ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடணும். இதுதான் ரவுண்டு 1A இது இப்போ எப்படி லைவாக பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அப்ளிகேஷன் போட்ட வெப்சைட்டு போனீங்கன்னா இது மாதிரி பிஎம்சி கோர்ஸ் இருக்கும். இதில் பேராமெடிக்கல் கோர்ஸுங்கிறத நீங்கள் டிக் அடிக்கணும். நீங்கள் இது tnmedicalselection.net அதை நீங்கள் கூகுளில் அடிச்சிட்டிங்கன்னா இது மாதிரி பிஎம்சி கோர்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்படின்னு வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்ன்னு இருக்கும். இதில் கிளிக் ஹியர் டு லாகின் அதை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ரீசெட் பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும். ரீசெட் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது எந்த மொபைல் நம்பர் போட்டிங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் போடணும். ஒரு உதாரணமாக நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் 9655965594 இந்த நம்பர் போட்டிங்கன்னா இதை போட்டுவிட்டு ஜெனரேட் த ஓடிபி கொடுக்கணும். நீங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் எந்த நம்பர் அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுக்கணும். இப்போ அதுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியில் ஆங்கில எழுத்து இது மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கலந்து தான் வரும். போட்டுக்கு நியூ பாஸ்வேர்டு நீங்கள் முதல்ல அப்ளிகேஷன் போட்டப்போ என்ன பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்களோ அதை மாற்றிட்டு இப்போ வேறு ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வச்சிங்க. சப்மிட் த பாஸ்வேர்டு கொடுத்தா போதுமானது. ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்த பிறகு உங்களுடைய லாகின் ஐடி வேணாலும் கொடுக்கலாம், இமெயில் ஐடி வேணாலும் கொடுக்கலாம், அப்ளிகேஷன் நம்பர் இந்த 3ல் எது வேணாலும் போடலாம். இப்போ நான் அப்ளிகேஷன் நம்பர் போட்டிருக்கேன், பாஸ்வேர்டு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து சப்மிட் கொடுக்கணும். பொதுவாகவே இந்த மாதிரி அப்ளிகேஷனுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு முகம் தெரியாத ஆளுகள்கிட்ட, நம்பிக்கை இல்லாத ஆள்கிட்ட கொடுக்க வேணாம். இது மாதிரி போட்டோடனே உங்களுக்கு பேர் எல்லாம் வந்துடும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு, உங்கள் பேர், ஆனா பெண்ணா, கம்யூனிட்டி என்ன, அவருடைய ரேங்க் என்ன, ஜென்ரல் ரேங்க் எவ்வளவு, கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளவு, அது மாதிரி நீங்கள் சர்வீஸ் கேண்டிடேட்டா நான் சர்வீஸ் கேண்டிடேட்டா எல்லாமே இதில் வந்துடும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீஸ் தான் ஃபஸ்ட்டு பே பண்ணணும். அதனால் கிளிக் ஹியர் டு பேமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, யூனியன் பேங்க், ஸ்டேட் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி இது கேட்வே தான். இதில் நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலும் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி கட்டலாம். இப்போ நான் ஸ்டேட் பேங்க் போகிறேன். உங்களுக்கு எந்த பேங்க்கில் வேணாலும் கட்டலாம், அக்கௌண்ட் எதில் வேணாலும் இருக்கலாம். இது கேட்வே தான், இதே பேங்க் தான் அக்கௌண்ட் இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அதில் நீங்கள் விட்டு பேமெண்ட் போக வேண்டியதான். நீங்கள் எந்த கேட்வேயில் போனாலும் நெட் பேங்கில் பணம் கட்டலாம், இல்லைனா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இல்லை யூபிஐ பின்னு, இல்லை நேரடியாக ஆஃப்லைனில் போய்ட்டு கூட சலான் மாதிரி கட்டலாம். இல்லை ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த நெட் பேங்கிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். அதில் பே நவ் எந்த பேங்க் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த பேங்க்கு தகுந்த மாதிரி இருக்கும்.
இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கியூஆர் கோட் இந்த இதில் வச்சு நாங்கள் வந்து எல்லாருமே வந்து 250 ரூபா கம்பல்சரி கட்டணும். இப்போ நான் வந்து இந்த ஸ்கேன் கியூஆர் கோட் அதை வச்சு நான் கட்ட போகிறேன். இந்த மாதிரி பேமெண்ட் சக்ஸஸ் வந்துடுச்சுன்னா டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ்னு காட்டும். இந்த இடத்துல ஸ்டேட்டஸில் சக்ஸஸ் இருக்கான்னு கண்டிப்பாக பார்த்துங்க. ஒரு சில டைமில் ஃபெயிலியர்னு காட்டும். அதில் பார்த்துட்டு இதை கண்டிப்பாக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருங்க. இது பிரிண்ட் அவுட் எடுத்த பிறகு ஹோம் போயிடலாம். நீங்கள் ஹோம் போனீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும் நம்மளுக்கு. அங்கே இப்போ வந்து உங்களுக்கு கிளிக் ஹியர் டு ஆட் அண்ட் எடிட் மை சாய்ஸ், விருப்பமான இடங்களை நம்ம வந்து இப்போ தேர்வு செய்யலாம். அதனால் இதை கிளிக் பண்ணால் போதும். மொத்தம் 19 கோர்ஸில் என்னென்ன கோர்ஸில் என்னென்ன காலேஜ் இருக்குது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் காட்டும். உங்களுக்கு பிடிச்ச காலேஜை நீங்கள் முதல்ல பிடிச்ச கோர்ஸை நீங்கள் முதல்ல போட்டுடலாம். ஃபஸ்ட் வந்து ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று வரும். இதில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் டு ப்ரொசீட் அது கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன கேட்டகரி, என்ன கோர்ஸு, காலேஜ் பேர் என்ன, மொத்தம் எத்தனை டோட்டல் சாய்ஸஸ் இருக்குது, நம்ம எத்தனை சாய்ஸஸ் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எத்தனை காலேஜ் இருக்குது, நம்ம எல்லா காலேஜ் வேணாலும் எடுக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட கல்லூரி வேணாலும் எடுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டில் எல்லா டிஸ்ட்ரிக்குமே காட்டும். உங்களுக்கு முதல்ல எந்த டிஸ்ட்ரிக் வேணும்னா டிஸ்ட்ரிக் வைஸ் வேணால் எடுக்கலாம். அல்லது இப்போ நம்ம போட போகிறது வந்து ஒன்லி கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான், கவர்மெண்ட் சீட்டு மட்டும்தான். இந்த 1 இயர் ரவுண்டில் மொத்தம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 158 சாய்ஸஸ் நம்மளுக்கு இருக்குது, எல்லா கோர்ஸும் சேர்த்து. இப்போது இதில் மாதிரி இந்த 19 கோர்ஸும் இதில் காட்டும். நர்சிங், ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, ஃபிசிக்ஸ் அசிஸ்டண்ட்டு, OT-18 சொல்லக்கூடிய ஆப்ரேஷனல் அனஸ்தீசியா, நியூரோ எலக்ட்ரிக் சைக்காலஜின்னு இருக்கும் நம்மளுக்கு. அங்கே ஃபிசியாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, அதான் அந்த ரத்த பரிசோதனை பண்ணுறது, டயாலிசிஸ் அனலிசிஸ், கிரிட்டிக்கல் கேரு, கிளினிக்கல், கார்டியோ, அப்புறம் கார்டியோ டெக்னாலஜி, ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி அண்டு பிஃபார்ம், பிபிடி, பிஓடி, BASLP அண்டு பி ஆப்டிமெட்ரி, இது எல்லாமே இதில் காட்டும். இதில் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறத முதல்ல என்ன காலேஜ் வேணுங்கிறத செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு பிஃபார்ம் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா பிஃபார்ம் நாங்கள் செலக்ட் பண்ணால் போதும். பிஃபார்மில் எத்தனை காலேஜ் இருக்குதுன்னு காட்டும். காலேஜ் இருக்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து அங்கே 2 காலேஜ் தான், சென்னை, மதுரை தான் இருக்குது. சென்னையில் வந்து அந்த சீட்டு கவுண்டிங் இதில் காட்டும். இந்த டோட்டல் சாய்ஸஸில் பாருங்கள் மொத்தம் எத்தனை கல்லூரி இருக்குதுன்னு காட்டும். சென்னை, மதுரை 2 தான் கவர்மெண்ட் காலேஜு. இப்போ இவங்க பிசி கம்யூனிட்டிங்கிறதால பிசிக்கு 16 சீட்டு, இந்தாண்ட ஒரு 16 சீட்டு இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து ஓசி சீட்டும் நம்ம எடுக்கலாம். ஓசி சீட்டுங்கிறது எந்த கம்யூனிட்டிக்காரங்க வேணாலும் இந்த சீட்டு எடுக்கலாம். பட் இந்த பிசிங்கிறத பிசி மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ எங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு சென்னை வேணும், அதனால் இந்த இடத்த ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே கேட்கும் திரும்ப ஆட் பண்ணும்போது கன்ஃபார்ம் ஆட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஒவ்வொரு காலேஜுமே நம்ம வந்து ஆட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த காலேஜ் ஆட் பண்ணலாம், பிடிக்கலனா கூட நீங்கள் விட்டுடலாம். எல்லா காலேஜுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை இதில். இப்போ அதுக்கடுத்து எனக்கு வந்து பிஃபார்ம் மதுரையிலையும் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். நாங்கள் இப்போ சும்மா உங்களுக்கு டெமோவுக்காக ஃபஸ்ட்டு பிஃபார்ம் போட்டு காட்டுறோம். உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிக்குதோ அந்த கோர்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். ஒருவேளை நீங்கள் தெரியாதனமாக ஒரு காலேஜை சேர்த்துட்டிங்கன்னா கூட தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், உங்கள் சௌகரியம் தான். இப்போ நாங்கள் பிஃபார்ம் போட்டுட்டோம். அடுத்து எங்களுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் வேணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம்னா பிஎஸ்சி நர்சிங் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிக்குதோ அதே மாதிரி சென்னை, மதுரை, செங்கல்பட்டு இதில் என்னென்ன காலேஜ் இருக்குன்னா மொத்தம் 6 காலேஜ் இருக்குது காட்டும். உங்களுக்கு இது எது முதல்ல பிடிக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். எங்களுக்கு பக்கமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு சேலம்னா சேலம் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை போடலாம். ஆனால் 6மே போட்டுருங்க, ஏன்னா நர்சிங் சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். எங்களுக்கு அடுத்து வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிட்ட பிறகு பிஎஸ்சி எம்எல்டி. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் கேட்குறது பிஎஸ்சி எம்எல்டி. பிஎஸ்சி எம்எல்டி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 14 காலேஜ் இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு தேவையான கோர்ஸ் எல்லாமே 19 கோர்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பொதுவாக எளிமையான மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற கோர்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். 19 கோர்ஸில் என்ன கோர்ஸ் முதல்ல வேணுமோ அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இப்போ ஒரு உதாரணமாக இப்போ நான் கார்டியாக் டெக்னாலஜின்னு போட்டேன்னா அது என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு அதுவே காட்டிடும். ஆல் டிஸ்ட்ரிக் இதிலே வந்துடும்.
சென்னையா சேலம் இந்த பார்த்து நீங்கள் வந்து வேணுங்கிற காலேஜ் வந்து ஆட் பண்ணலாம், இல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம், உங்கள் சௌகரியம் தான். நம்மளுக்கு பொதுவாக வந்து எல்லா கோர்ஸும் சேர்த்து 19 கோர்ஸுமே சேர்த்தோம்னா நம்மளுக்கு மொத்தம் 158 சாய்ஸஸ் இருக்கும். எல்லா சாய்ஸஸும் போட்டு முடித்த பிறகு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் திரும்பவும் வேணும்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து 49 ஒரு மாடலுக்கு போட்டு காட்டியிருக்கோம். இந்த 49 வந்து உங்களுக்கு ப்ரீவியூ பார்த்துக்கலாம், நீங்கள் ப்ரீவியூ த ப்ரிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். கடைசியாக டவுன்லோட் மை சாய்ஸ்ன்னு இருக்கும். இதை நீங்கள் கொடுத்தாலும் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிட்டு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம போட்ட காலேஜுடைய மெத்தடு கரெக்டாக இல்லையா அப்படின்னு தெரியும். ஏன்னா நம்ம சொல்லும்போது வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்போம், சாய்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அங்கே ஓகே கொடுக்கும்போது வேறு மாதிரி கொடுத்துருப்போம். திருச்சி, திருப்பூர் எல்லாம் டிடியில் தான் ஆரம்பிக்கும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த இது பண்ணாமல் நீங்கள் வந்து அந்த ஊரை கரெக்டாக பார்த்து இருக்கீங்களான்னு அந்த திரும்ப பிரிண்ட் அவுட் எடுத்து செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது சரியாக வரும். அந்த மாதிரி செக் பண்ணிட்ட பிறகு கடைசியாக திரும்ப நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது மாதிரி கேட்கும். பல கல்லூரிகளை எனது விருப்பங்களாக சேர்க்க முடியும் என்பதை நான் அணிவேன். இருப்பினும் எனது கல்லூரி விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றில் மட்டுமே நான் படிக்க தயாராக இருக்கிறேன். நம்ம 158 சாய்ஸில் எத்தனை போட்டாலுமே 158 போட்டாலும் சரி, 10 போட்டாலும் சரி, 4 போட்டாலும் சரி, நம்மளுக்கு வந்து 27ஆம் தேதி வந்து ஏதாவது ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் தான் நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி மொத்தம் 158 இருக்குது. நம்ம என்னென்ன காலேஜில் எவ்வளோ கோர்ஸ் போட்டுங்கிறத தெளிவாக காட்டும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கோம், நர்சிங் வந்து 6 காலேஜ் போட்டிருக்கோம். ரெஸ்பிரேட்டரில் 10 நாங்கள் போடலை. அதுக்கடுத்து இது மாதிரி ரேடியாலஜி போடலை. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓடிஏடி ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து 17க்கு 17 காலேஜும் போட்டிருக்கோம். அந்த மாதிரி நம்ம என்னென்ன கோர்ஸில் எவ்வளோ காலேஜ் போட்டிருக்கோங்கிறது இல்லை காட்டும். உங்களுக்கு பிஃபார்மில் 2 காலேஜ் போட்டிருக்கோம். அது மாதிரி மொத்தம் 158ல் நாங்கள் 49 போட்டிருக்கோன்னு காட்டும். அப்போ இந்த இடத்துல வந்து செக் பாக்ஸ் இருக்கும். இதை கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்த ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா வந்து லாக் மை சாய்ஸ்னால் லாக் ஆகிடும். ஆனால் அந்த லாக் பண்ணுறதை வந்து இப்போ அவசரப்பட்டு நீங்கள் லாக் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு போடுங்க. போட்டு முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து 24ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. 24/9 வரைக்குமே நீங்கள் அந்த இதை வந்து ஒரு முறைக்கு 2 முறை உங்கள் ஸ்கூல் சாருங்கள்கிட்ட காட்டுங்க. இல்லை நல்லா விவரம் தெரிஞ்சால் நல்லவங்கள்ட்ட காட்டுங்க. எது நல்ல ஐடியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா 25ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். அதனால் 24ஆம் தேதி நம்ம ஈவினிங் 5 மணிக்குள்ள நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஒரு முறைக்கு 2 முறை பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சில பேர் என்ன இருப்பீங்கன்னா, இப்போ நான் பிஎஸ்சி நர்சிங் மட்டும்தான் படிக்கணும்னு ஒரு சில பேர் ஐடியாவில் இருப்பீங்க. இப்போ பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட்டில் இப்போ கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நாங்கள் தனியாரில் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. இந்த குரூப் 1 அண்ட் 1ஏவில் இந்த ரவுண்டு 1 அண்ட் 1ஏவில் சீட்டு கிடச்சி நீங்கள் காலேஜில் சேராமல் போனீங்கன்னா அடுத்தடுத்த ரவுண்டுக்கு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அப்புறம் நேராக ப்ரைவேட் காலேஜில் போய் டொனேஷன் கொடுத்து சேர்ற மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். டியர் ஸ்டூடெண்ட், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இது அரசு கல்லூரி. அதனால் அரசு கல்லூரியில் எல்லா கோர்ஸுமே நல்ல கோர்ஸ் தான், எல்லா கோர்ஸுமே வேலிடான கோர்ஸ் தான், எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் வேலை இருக்குது. அதனால் நீங்கள் அந்த 19 கோர்ஸில் எந்த கோர்ஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜில் எடுத்து படிக்கிறதுல நம்மளுக்கு எந்த சிரமமும் கிடையாது. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 12,000 ரூபாய்க்கு மேலே எந்த படிப்புக்குமே இருக்கவே இருக்காது வருஷத்துக்கு. அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் தான், அதை பார்த்துங்க. அப்புறம் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ 1ஏவில் இப்போ நீங்கள் இந்த ரவுண்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு உதாரணமாக பிஎஸ்சி எம்எல்டி எதிர்பார்க்குறீங்க. உங்களுக்கு பிஎஸ்சி எம்எல்டி கிடைக்கல, நீங்கள் 19 படிப்பும் போட்டிருக்கீங்க, ஏதோ ஒன்று கிடச்சிருக்குன்னு வச்சுங்க, கார்டியாக் டெக்னாலஜின்னு கிடச்சிருக்கு அப்படின்னா, இப்போ போய் நீங்கள் காலேஜில் சேர்ந்துடலாம். சேர்ந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 1A 1Bன்னு போட்டுட்டு காலேஜில் சேர்ந்தவங்களுக்கு மட்டும் ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்க, இன்டர்னல் கவுன்சிலிங் மாதிரி. அப்போ இதில் நீங்கள் ஏதாவது கோர்ஸ் சேர்ந்துருந்தா கூட திரும்பவும் நீங்கள் விருப்பப்பட்ட அதை பிஎஸ்சி எம்எல்டி கோர்ஸுக்கு நீங்கள் வந்து திரும்ப மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் எடுத்தவங்களுக்காக மட்டும் திரும்ப இன்னொரு ரவுண்ட் நடக்கும். அப்போ நீங்கள் காலேஜையும் மாற்றிக்கலாம், கோர்ஸையும் மாற்றிக்கலாம். வாய்ப்பு இருந்தால் மாறும், கண்டிப்பாக மாறும்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு இருந்தால் மாறும். ஒருவேளை நீங்கள் இப்போ சீட்டை ஒரு 2-3 படிப்பு மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு சீட்டே கிடைக்கலன்னு வச்சுங்க, அந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு எலிஜிபிள் வராது. இதெல்லாத்தையும் யோசிச்சிங்க.
கவுன்சிலுடைய சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக ஃபில்அப் பண்ணுங்கள். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருக்கணும் உங்களுக்காங்க. இப்போதைக்கு நடக்கிறது 4 வருஷ படிப்புக்குரிய கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து இன்னும் டிப்ளமா கோர்ஸுக்கும் சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கும் இன்னும் அப்ளிகேஷனே தரல. ஆனால் அதையும் நீங்கள் பார்த்து விருப்பப்பட்டால் இதில் ஒரு வேளை கவர்மெண்ட்டில் கிடைக்கலனா கூட இதுக்கு அப்ளிகேஷன் போட்டு சேர்ந்துருங்க. இந்த கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு 96559694 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து விரைவாக பதில் சொல்கிறோம். இலவசமாக தான் சொல்கிறோம். தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடாதீங்க, எஸ்எம்எஸ் அனுப்பாதீங்க. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, பேசி அனுப்புங்க, கிளியராக பேசுங்க. உங்களுடைய தேவை என்னங்கிறத கிளியராக சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். எது எப்படி இருந்தாலும் இந்த முறை கடவுளுடைய கருணையால் நீங்கள் நினைக்கிற படிப்பு, நீங்கள் நினைக்கிற கல்லூரியில் கிடைக்கிறதுக்கு உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.